ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 1லேருந்து நெக்ஸ்ட் 40 டேஸ்க்கு உண்டான லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் டெஸ்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த 40 டேஸில் 10th சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த 23 லெசனை, அந்த லெசனுக்கு உண்டான லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா சார் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட புக் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள். ஏன்னா புக் இருக்கவங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் இல்லாதவங்களுக்கு உண்டான சில இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தரப்போகிறேன். வீடியோ முழுசாக பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு லைவுக்கு கரெக்டாக ஆஜராகிடுங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த புக்குக்கு உண்டான பிடிஎஃப். ஓகேவா? இப்போ நான் இது ஒரு புக்கு தான், நம்ம 10th சோசியல் புக்கு தான். ஆனால் அதில் ஒரு சில மாடிஃபிகேஷனாக நான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம லைவ் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அது என்னென்ன மாடிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்குக்குண்டான பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுக்குறேன். நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இது பிடிஎஃபாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிறவங்க லிங்க் இருக்குது, இந்த பிடிஎஃப் லிங்க்கும் இருக்குது. மறக்காமல் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10th சோசியல் புக் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் அந்த புக்கு மொத்தமும் நம்ம பார்த்திங்கன்னா பிரிண்ட் போடலை. ஓகேவா? இந்த புக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அந்த 23 லெசனை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். அதாவது நீங்கள் டெலகிராம் சேனலில் என்னென்ன தெரில அப்படின்னா இது ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம், இது இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல், இது மூணுத்தையும் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கும்போது சில நோட்ஸ் எதனா ஷேர் பண்ணோம், ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எதனா ஷேர் பண்ணோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த 3 சேனலையும் ஷேர் பண்ணுவேன். ஓகே. அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இதை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக அந்த 23 லெசனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஓகேவா? மொத்தமாக 23 லெசனுமே பார்த்தீங்கன்னா என்ன லெசன் இருக்குன்றத நடத்த போகிறோம் அப்படின்றது நான் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே. 10th சோசியல் இந்த 23 லெசனுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த ஆங்கிளில் லெசன் எடுக்க போகிறோனோ அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அமைப்பு, அப்புறம் மத்திய அரசு, அப்புறம் மாநில அரசு, அப்புறம் வெளியுறவு கொள்கை, சர்வதேச உறவுகள், அதுக்கப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசன், அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6 அண்ட் ஐஎன்எம்மில் கவர் ஆகக்கூடிய அந்த லெசன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கை நம்ம கடைசியாக வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதில் கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கோ அந்த மெத்தடை தான் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது இதில் எக்கனாமிக்கில் மேஜர் ஆஃப் கொஷின் 11th 12th புக்கில் தான் கவர் ஆகுது. அதுக்கு இதில் கவர் ஆகலன்னு சொல்ல, இதுலேயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் ஆனால் மற்ற 3 சப்ஜெக்டை கம்பேர் பண்ணி இல்லை கம்மியான கொஷின்ஸ் தான் வருது. ஓகேவா? மேஜர் டாபிக் எல்லாமே 11th 12th புக்கில் கவர் ஆகுதுன்றதுனால நான் எக்கனாமிக்கை கடைசியாக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதுமாதிரி யூனிட் 6 நேஷனல் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் இந்த இடத்துல கவர் ஆகுது அப்படின்றதுனால இதை நம்ம 3ஆவதாக வச்சுருக்கோம். சரியா? அடுத்து ஜியாகிரஃபின்றது ஒரு பெரிய கண்டென்ட், அதேமாதிரி நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி வந்துடும். தமிழ்நாடு ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சில கண்டென்ட் எல்லாமே நமக்கு எக்கனாமிக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டு நிர்வாகம் அப்படின்ற கான்செப்டில் கவர் ஆகிறதுனால இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொன்னேன்ல, அதாவது புக்கு இருக்கிறவங்களும் இந்த ஒரு பேஜை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் போட்டுக்கோங்க. இந்த பேஜும் இது என்னத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும். இப்போ நான் இந்திய அரசு நடத்துகிறேன் அப்படிங்கும்போது லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கு, என்றைக்கு அட்டன் பண்ணிக்கிற டேட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு எப்போ அட்டன் பண்ணிங்க, அன்றைக்கி தான் அட்டன் பண்ண போகிறீங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 காலம் கொடுத்துருக்கேன். இது என்ன, உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ரிவிஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி படித்து தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ முதல் வாட்டி தான் படிக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ரிவிஷன் தான். அப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் எப்போ பண்ண போகிறீங்க, செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எத்தனை ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே, நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனால் என்ன படிச்சிருக்கோம், எப்போ படிச்சிருக்கோம்னு தெரியாமல் படிச்சதே திரும்பி படிச்சுட்ருப்போம். சில டாப்பிக்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும், அதை நம்ம படிக்காமல் விட்டுடுவோம். ஸோ அப்போ அது ஒரு ஐடியா பண்ணாமல் விட்டுனா அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும். ஓகே. அதுக்காக தான் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரகிளும் நீங்கள் வரக்கூடாதுக்காக தான் இந்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பக்காவா. சரியா? ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பா கிளாஸ் பார்த்துட்டேன், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன், 50 கொஸ்டின் எவ்வளோ மார்க்கு, எப்போ டேட்டு, அப்புறம் ஃபஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டேன், என்றைக்கு பண்ணேன், செகண்ட் ரிவிஷன் என்றைக்கு பண்ணேன், தேர்ட் ரிவிஷன் என்றைக்கு பண்ணேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது அப்படியே நீங்கள் எல்லாத்துக்குமே போட்டு வந்துடலாம். ஸோ அப்போது நம்ம இந்த 2 பேஜை பார்த்தாலே 10th சோசியல் புக்கில் எந்த லெசன் நம்ம வீக்காக இருக்கும், எதை நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரவுண்ட் பண்ண அந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்,
கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டோம், 3 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட் லெசன். அப்போ கம்ப்ளீட் லெசனும் போது ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதுன்றதுக்காக தான். ஓகே, அப்போ ரவுண்ட் பண்ணால் ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது, ஏதோ டாபிக் நம்ம மனப்பாடம் ஆகாமல் இருக்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்தது இது வந்து ஒரு ஸ்பெஷலான பேஜுங்க. ஓகேவா? இங்கே ஃப்ரண்ட் பேஜுக்கு அப்புறமே இந்த பேஜ் வந்து வச்சுருப்பேன். ட்ரீம் பேஜ் ஃபார் யுவர் கைஸ். ஓகேவா? அதாவது உங்களுக்கான கனவு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன் இதை நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோடு தான் இந்த அரசு வேலைக்கு நம்ம வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கனவை நனவாக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த கனவுக்குண்டான செயலை நாம் இறங்கி செய்யணும். ஓகே, அது வெறும் கனவாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கனவாக போயிடும். அதை நிஜமாக்கணும் அப்படின்னா என்ன கனவு கண்டோமோ அதுக்கு என்ன செயல் செய்யணும். இப்போ எக்ஸாம்பிள் அரசு வேலைக்கு போகணுமா, என்ன பண்ணணும்? உட்காந்து முழு மூச்சாக படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா இதில் உங்களுடைய கனவுகள் எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எப்போவாச்சும் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரல, படிக்க முடியல, ஒரு மாதிரி லேசியாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பக்கத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையோடைய உண்மையான பக்கம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த பக்கத்தை நீங்கள் வெற்றி பக்கமாக மாற்றணும் அப்படின்னா இந்த பக்கங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும்ல, அதுக்காக தான் இது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மைண்டு கேம் மாதிரி தான். ஓகேவா? நம்ம மைண்டு நாம் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதில் ஒரு முயற்சி தான் இது. உங்களுக்காக நான் இதை யோசித்து பண்ணேன். ஓகேவா? ஏன்னா நான் படிக்கும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னுடைய ஆசைகள், அதாவது வேலை வாங்கிட்டு போய் நான் என்னெல்லாம் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், நான் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறேன், அதை வாங்க போகிறேன், முதல் மாதம் சம்பளத்தை வாங்க போகிறேன், ஒரு ட்ரீம் பேஜ் இருக்கும். வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து சோர்வடையணும், எப்போல்லாம் வந்து ஒரு லேசியாக இருக்கும், அப்போலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தை எடுத்து பார்ப்பேன். ஓ, இப்போ நான் படிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கேன். அப்போது நான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் அப்படியே விட்டுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் எனக்கு வேலை கிடைக்காமல் போச்சு அப்படின்னா இந்த கனவுலாம் கடைசி வரைக்கும் கனவாக போயிடல. அப்போ இந்த பக்கத்தை நான் வெற்றி பக்கமாக மாற்றணும். என் வாழ்க்கைக்கு உண்டான பக்கமாக மாற்றணும் அப்படின்னா இந்த பக்கங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா நோட்லேயும் முதல் பக்கத்தில் அந்த ட்ரீம் பேஜுன்னு போட்டு எழுதி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் அந்த ஐடியா எனக்கு வந்து பலன் கொடுத்துச்சு. நான் வேலை வாங்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து புக் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் பேஜில் இதை எழுதுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனுமே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லெசன் அப்படியே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி என்ன விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் லெசன் முடியுதுங்களா? ஃபஸ்ட் லெசன் முடிஞ்ச உடனே ஒரு 2 எம்டி பேஜ், ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி பேஜுன்றது வச்சுருக்கேன். அது பாருங்கள், ஒவ்வொரு லெசன் முடிஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி அந்த எம்டி பேஜஸ்ன்றது கம்பல்சரி 2 பேஜ் இருக்குது. ஒவ்வொரு லெசனுக்கும் வச்சுருக்கேன். அது பாருங்கள், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த எம்டி பேஜுன்றது இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ அந்த லெசனில் படிக்கிறோம் அப்படின்னும்போது அந்த லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அதை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை வந்து அங்கே நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சைடில் நோட் பண்ணி வைப்போம். பட் ஆனால் அந்த பேஜே ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். அது அப்புறம் எடுத்து பார்க்கன்ற எண்ணமே நமக்கு வராது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் கொடுக்கும்போது அப்போ அந்த லெசனை நம்ம என்ன பண்ணோம், நீட்டாக முடிச்சுன்னு வந்துடும். அந்த லெசனை நம்ம நீட்டாக முடித்த உடனே அதை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எழுதும்போது இந்த லெசனையும் படிச்சிடும், இந்த லெசனில் இருக்கக்கூடிய தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் படிச்சிடும். சப்போஸ் இந்த லெசனை தாண்டி ஏதாவது ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஒரு அவுட் சோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மறக்காமல் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன, அந்த லெசனை முடித்த உடனே அது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல குறித்து வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட். ஸோ இந்த பிடிஎஃபை நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. புக் இருக்கவங்க இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 2 பேஜை மட்டும் கூட நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த லெசன் லிஸ்ட்டும் இந்த பேஜும் இந்த லெசன் லிஸ்ட்டும், இந்த 2 பேப்பர் மட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் பிரிண்ட் போட்டு புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் தனியாக வந்து ஒரு சார்ட் பேர் வச்சுட்டு எழுதிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் கைப்பட எழுதி வச்சுட்டாலும் ஓகே தான். இதுக்கும் நான் பிடிஎஃபும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆக்சுவலாக வந்து இது நேற்று நைட்டு தான் இது ஒரு ஐடியா பண்ணி இது யோசிச்சு இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நாளைக்கு ஏன்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு புக் இல்லாமல் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த புக்கு பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இங்கே தான் நடத்துகிறாங்களா, இல்லைனா எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கிலீஷ் படம் பார்த்தா என்ன புரியும், படம் பார்த்தன்ற ஃபீல் மட்டும் தான் இருக்குமே தவிர படத்தில் என்ன சொன்னாங்கன்றது கருத்து நமக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு அந்த கருத்தை நம்ம ஷேர் பண்ண முடியாது. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகத்தை வச்சு நம்ம படிக்கிறோம். இப்போ நான் ஒரு லைன் சொல்ல அனலைன் பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த வரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த வரி முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே இம்பார்ட்டன் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த புக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? அப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா கருத்தையுமே நீங்கள் உள்வாங்கிக்கவும் முடியும், எக்ஸ்ட்ரா கருத்துக்களை குறிப்பெடுத்துக்கவும் முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில்னாலும் மெனக்கெட்டு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது பிரிண்ட் போட்டுமே ஸ்பைரல் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இல்லை அப்படின்னா கூட ஒவ்வொரு பார்ட்டோட பிரிண்ட் போடுங்க. சார் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா கூட இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி தான் எடுக்க போகிறோம். இந்த பாலிட்டி ஃபஸ்ட்டு 5 லெசன் மட்டும் பிரிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ஐஎன்எம். இந்த டாபிக் வந்து 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம வந்து இந்த வாரம் படிக்கக்கூடிய, இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட்டு 40 டேஸ்க்கு உண்டான பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 40 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய இந்த புக்கு தான் நம்ம வந்து முடிக்க போகிறோம். பார்க்கறது பெருசாக இருக்காமல் இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னாலே இமயமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிறிய கல் தான். ஓகே, இறங்காத வரைக்கும் வந்து சின்ன கல் கூட மிகப்பெரிய பாறாங்களாக தான் நமக்கு தெரியும். சரியா? அதனால் ஜூலை 1லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பி இறங்குறவங்களுக்கு இந்த 40 நாள் முடியும் போது இந்த ஒரு புத்தகத்தை முடித்த ஒரு ஃபீலும் இருக்கும். இதிலிருந்து நாம் வந்து எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பயணிங்க துரோன் அகாடமியோட. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.